மிகப்பெரிய அளவான அதிர்வலையை இலங்கையில ஏற்படுத்தி இருக்கு எரிபொருள் விலையேற்றம். இந்த விலையேற்றம் என்பது இலங்கையினுடைய எரிபொருள் விலையில 35% அதிகரிப்பு. 2 தரம் 10 நாட்களுக்கு அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு லிட்டர் எரிபொருட்களுக்கும் 100 ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகை 2 விதத்திலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகரிப்பின் காரணமாக இலங்கையில இந்த ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, இந்த நாட்களுக்குள்ள என்னென்ன விடயங்கள்ல விலை ஏற்றம் இருக்க போகுது. குறிப்பா போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கலாம், உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம். எனவே நம்முடைய விலையேற்றங்கள் அப்படின்றது எரிபொருள் விலையேற்றம் வந்தது கடந்த 1.5 வருஷமா 5 ரூபாய் அதிகரிக்கும், 10 ரூபாய் அதிகரிக்கும் அல்லது குறையும், இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த 100 ரூபாவுக்கு மேற்பட்ட அதிகரிப்பு அப்படின்றது பெரிய அளவாக அத்தியாவசிய பொருட்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். இது எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக பாதிக்க போகுது. இந்த யுத்தம் தொடங்கும் போது, அதாவது 28ஆம் தேதி இந்த யுத்தம் தொடங்கும் போது மத்திய கிழக்கு தானே இது யுத்தம் நடக்குது, நமக்கு தானே இந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாம பேசிக்கொண்டதான். ஆனால் மத்திய கிழக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது இலங்கைக்கு, அதுவும் உலகத்துக்கும் அவ்வளவு முக்கியமானது அப்படின்றது இந்த யுத்தத்தினுடைய பாதிப்பின் மூலமாக பல நாடுகள் இப்பொழுது உணர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 115க்கும் அதிகமான நாடுகள்ல எரிபொருள் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. அதுவும் 20 முதல் 35 முதல் 40% எரிபொருள் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. இப்பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை உலகத்துல இப்ப இருக்கிற விலையை பொறுத்தவரையில பார்த்தா, இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முதல்ல இப்ப இருக்கிற விலைக்கும் கிட்டத்தட்ட 60% அதிகரிப்பை காட்டியிருக்கிறது. இந்த 60% அதிகரிப்பால் பல நாடுகள் இப்பொழுது அந்த இடத்துக்கு இந்த விலையேற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இலங்கை 35% அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு அதிகரிக்க வேண்டி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வருகின்ற மாசத்துல. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. எரிபொருள் தட்டுப்பாடு உலகத்துல இப்பொழுது இருக்கு. எரிபொருள் கொண்டு வரத்துல தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான பல விடயங்களால இந்த விலையேற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான கணிப்பு சொல்லப்படுது. அமெரிக்க, அதாவது யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஒரு தகவலை ஒரு ஆய்வு மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த விலையேற்றம் என்பது, கச்சா எண்ணெயோட விலையேற்றம் என்பது கிட்டத்தட்ட $170 வரை செல்லும் சொல்லிட்டாங்க. அந்த அளவு ஒரு கணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் இன்னைக்கு இந்த நிமிடம் முடிந்தாலும் கூட இந்த வருஷம் முடியறதுக்கு இடையில $100 கீழே இந்த கச்சா எண்ணெயோடைய விலை, அதாவது $100 கீழே இந்த கச்சா எண்ணெயோடைய விலை குறையும் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விலையேற்றம் எந்த நாட்டிலையும் இவ்வளவு ஏறுதே அவ்வளவு வேகமா குறையாது அப்படின்றதுதான் இப்ப இருக்க விஷயம். இறுதியாக அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நேற்று பரபரப்பா பேசப்பட்ட காஷியா தீவு மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல். இது 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு தீவு. இந்த தீவுல ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்ப வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான் இந்த தாக்குதலை தாங்க செய்யல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாங்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈரானிய அதிகாரி ஒருவர் அல் ஜசீராவுக்கு அளித்த செவியில இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. எனவே இந்த தாக்குதல் அப்ப யாரால நடத்தப்பட்டது அப்படின்ற பரபரப்பான ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த மத்தியாளத்தங்கள்ல இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த தகவல்கள் தான் கடந்த மணித்தியாலங்களையும் அண்மை நேரங்களிலையும் அந்த செய்திகளாக இருக்கு.